ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயரில் பீடியாட்ரிக் ரிலேட்டடாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம ஜெனரல் ஹெல்த் பக்கமும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப நம்மள சேனலுக்கு ஒரு கம்பேக் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து சிம்பிளான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். வாக்கிங் போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோல் ஆகும், ரத்த கொதிப்பு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரியாத 5 முக்கியமான பெனிஃபிட்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்மளுடைய மூளையோட செயல்திறன் வந்து அதிகரிக்கும். நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்மளுடைய பிரெயின் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய மெமரி, ஃபோக்கஸ், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் வந்து வாக்கிங் மீட்டிங் அப்படின்லாம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நடந்துக்கிட்டே வந்து பேசுவாங்க. ஸோ தட் நடக்கும்போது வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பெட்டராக வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நடக்கிறதுனால மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும். போன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ரெகுலரா வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஜாயின்ட்ஸுக்குள்ளார ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து லியூப்ரிகண்டா வேலை செய்யும். ஸோ ஜாயின்ட்ஸ் இல்லைனா 2 எலும்பு இருக்குல்ல, அந்த 2 எலும்பு ஒன்னோட ஒன்று வரசாம இருக்கிறதுக்காக அது இருக்கும். ஸோ நடக்க என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து நல்லா ஈவனா ஜாயிண்ட் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்டோட சர்ஃபேஸ் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஜாயிண்ட்ல பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மூட்டுகளுக்கு உள்ள இருக்கிற அந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ் இருக்குல்லையா, அது நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வாக்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜாயின்ட்ஸ் மட்டும் இல்ல, போன்மே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டெய்லி வாக்கிங் போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பெனிஃபிட் வந்து குடலோட ஆரோக்கியம் மேம்படும். ஸோ கட் ஹெல்த் அண்ட் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாக்கிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசிடிட்டி, ப்ளோட்டிங் அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும். டைஜஷன் வந்து நல்லா பெட்டர் ஆகும். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நடக்கும்போது நம்ம ரத்தத்துல இந்த சுகர் ஸ்பைக்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே போய் படுக்கிறத விட கொஞ்சம் நடந்துட்டு படுக்கும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ சர்க்கரை வியாதி வராம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் அந்த சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். அண்ட் 4வதா, டெய்லி வாக்கிங் போகும்போது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகுங்க. ஏன்னா நம்ம வந்து வாக்கிங் போகும்போது நம்ம உடம்புல என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் லெவல் அதிகமாகும். அது வந்து நம்மள ஹாப்பியா வச்சுக்கும். அதே சமயம் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவல் கம்மியாகும். அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஹார்மோன். ஸோ வாக்கிங் போனீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், மூடு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவராலா ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு டெய்லி வாக்கிங் போறது ரொம்பவே மஸ்ட். இன்னும் சொல்ல போனா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க கூட டெய்லி வாக்கிங் போகும்போது அதுல வர ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்டி டிப்ரெசண்டா வேலை செய்யும். ஸோ தினமும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் வாக்கிங் போங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா 5th பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு நம்ம ஹெல்த்தியா வாழலாம். ஸோ லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது, 100 வயசு வரைக்கும் வாழ்றதுன்றது முக்கியம் கிடையாது. ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னா டெய்லியும் 1/2 மணி நேரம் நடக்கணும். என்னன்னா டெய்லி நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிரானிக் டிசீசஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிசீஸ், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடிய சான்ஸ் வந்து 30% வரைக்கும் கம்மியாகுதுன்னு நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா வாக்கிங் போங்க, ஹெல்த்தியா இருங்க. என்ன சொல்ல போனா, நீங்க நடக்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்க லைஃப்ல ஒரு செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வாக்கிங் போகிறது வந்து சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் இதுக்கெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய பிரெயினுக்கு, மூட்டுக்கு, குடலுக்குன்னு சொல்லி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ப்ராப்பராக வேலை செய்யறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாக்கிங் போறீங்களா? மார்னிங் போறீங்களா இல்லை ஈவினிங் போறீங்களா? இல்லை போகும்போது எவ்வளோ நேரம் போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.